இந்த மாவட்டத்தினுடைய பொருளாதார நிலைமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய அருள், இந்த மாவட்டத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருள், புல்மொட்டையிலே இருக்கின்ற அந்த இல்மனை வளம் என்பது உலகத்திலே இருக்கின்ற வளங்களிலே மிக முக்கியமான ஒரு வளமாக, பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற பணத்தை கோடி கோடியாக அள்ளி கொடுக்கின்ற அல்லாஹ்வால் அள்ளி கொடுக்கின்ற வளமாக அந்த புல்மொட்டை மண்ணிலே அந்த இல்மனை வளம் இருக்கின்றது என்றால், இந்த மாவட்டத்திலே இருந்த நாங்கள் சொல்லுகின்ற அந்த அமைச்சர்மார்களும் ஏன் முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருந்தோமே, அவர்களால் எந்த அளவு தூரம் அந்த பிரதேச மக்களுக்காகவே அந்த வளங்கள் உண்மையான முறையிலே, நீதியான முறையிலே, நியாயமான முறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று சிந்தனை செய்து பாருங்கள். பொருளாதாரத்தின் அடிமட்டத்திலே நாங்கள் இருக்கிறோமா, அல்லது இந்த வளங்கள் உண்மையாக பயன்படுத்தப்பட்டு எமது அரசியல்வாதிகளினால் திட்டமிடப்பட்டு பயன்படுத்தப்பட்டு இந்த மாவட்டத்திலே வாழ்கின்ற வளங்கள் அந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்கள் அது ஏழ்மை போக்கப்பட்டிருக்கிறதா, அங்கே பொருளாதார அபிவிருத்தி நடைபெற்றிருக்கிறதா என்று சிந்தனை செய்து பாருங்கள். அது மட்டுமா, இன்று வாகனங்களிலே மண் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், எமது மாவட்டத்தின் மண்வளம் ஏனைய மாவட்டங்களுக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது என்றால் கேள்விப்படுகிறோம். ஒரு டிப்பர் 50,000 55,000 என்று. இதில் மாற்றம் இருந்தால் சொல்ல முடியும் உங்களால். அப்படி என்றால் எமது மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வாகனங்கள், எத்தனை கோடிகள் வெளி மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சிந்தனை செய்து பாருங்கள்.